சத்துணவு தந்த சரித்திர நாயகன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய வாரிசாக தமிழகத்திலே 6 முறை ஆட்சி செய்து ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை அள்ளி கொடுத்து மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இதய புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய திசை நோக்கி வணங்கி புரட்சித் தலைவர் அம்மாவினுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. புரட்சித் தலைவர் அம்மாவின் மறைவுக்கு பின்பாக ஒரு அரசியல் சூழ்நிலை மாறி 2 அணிகளாக பிரிந்து அந்த 2 அணிகளிலே முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையிலே அந்த அணியிலே முதலாக குரல் கொடுத்து அந்த அணியிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த அடிப்படையில் தொடர்ந்து நான் பல்வேறு நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கின்றேன். இந்த இயக்கங்கள் ஒன்றாக வேண்டும் அடிப்படையில் நாங்கள்லாம் வலியுறுத்தி இருக்கின்றோம். கிட்டத்தட்ட அதிகமான காலதாமதம் ஆகிக் கொண்டிருக்கின்ற அடிப்படையில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அரசு இன்றைக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே அந்த அணியில் இருந்த பொழுது வருகின்ற 29ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் கோவையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் செயல் வீரர் கூட்டத்தை ஏற்பாடு செய்த அடிப்படையில் ஒரு ஆலோசனை செய்து சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடனே அந்த எப்படி செய்வது என்ற ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்ய வேண்டிய அடிப்படையில் 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அங்கே வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினரும் நான் அங்கே ஊரில் இருந்த பொழுது என்னை அழைக்காமல் முதல் நாள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அவர்கள் ஆலோசனை செய்திருக்கின்றார்கள். அதற்கு பின்பாக அது மறுநாளே அந்த கூட்டம் நடைபெறுகின்ற இடத்துல ஒரு பூஜையை ஏற்படுத்தி என்னை அழைக்காமலே அந்த பூஜை செய்தார்கள். அந்த அடிப்படையிலே அப்பொழுதே நான் ஏன் என்ன என்று தலைமைக்கு தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அதற்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது நம்முடைய தமிழக முதல்வர் அறிஞன் அவர்கள் என்னுடைய தொகுதிக்குட்பட்ட புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலே பல்வேறு கோரிக்கை வைத்த அடிப்படையில் அந்த கோரிக்கை எல்லாம் இன்றைக்கு தமிழக முதல்வர் அறிஞர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அறிவித்திருக்கின்றார்கள். என்னென்ன திட்டம் என்றால் என்னுடைய கவுண்டமலை தொகுதிக்குட்பட்ட தடாகம் பகுதியில் துணை மின் அமைப்பதற்காக ரூபாய் 17 கோடி ஒதுக்கி தந்தார்கள். அதே தடாகம் பகுதியில் பல நாள் கோரிக்கை காவல் நிலையம் அமைக்க வேண்டும் அடிப்படையிலே அந்த திட்டத்திற்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கியும் அதே பகுதியில் ஒரு பாலம் கட்டுவதற்காக 2 கோடி ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் ஆனகட்டி என்னுடைய கவுண்டமலை தொகுதிக்குட்பட்ட ஆனகட்டி பகுதியில் தோமனூர் தேமுக்கரை என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. அங்கே பேருந்து வசதி இல்லை. இதுவரைக்கும் மின்சார வசதியே இல்லாமல் இருந்த அந்த கிராமத்திற்கு கிட்டத்தட்ட 10 நாட்கள் முன்பாக அந்த மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அது மட்டுமில்லாமல் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக ரூபாய் 3 கோடி ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். 2 பாலங்கள் கட்டிக் கொடுப்பதற்கும் இப்படி பல்வேறு திட்டங்களை அறிவித்து அது மட்டுமில்லாமல் ஆனையட்டி பகுதியில் இருக்கின்ற ஆதிராவிட மாணவர்களுக்கு அங்கே ஐடிஐ வருவதென்றால் கவுண்டமலைக்கு வந்து செல்ல வேண்டும். ஆனால் அது இருக்கக்கூடாத என்ற அடிப்படையிலே அந்த ஐடிஐ அங்கே அமைப்பதற்காக 2.5 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்து அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே மருத்துவமனை ஆனைக்கட்டி பகுதியில் ஆதிராவிட மக்களுக்காக ரூபாய் 1.34 கோடி இன்றைக்கு ஒதுக்கி தந்திருக்கு. போன வாரம் தான் அது போஸ்ட் செய்திருக்கின்றோம். இப்படி பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நான் எந்த அணியில் இருந்தாலும் கூட அந்த தொகுதி மக்களுடைய நலனை கருதி நான் வைத்த கோரிக்கை அத்தனை வரைக்கும் அந்த தொகுதிக்காக ஒதுக்கி தந்த நம்முடைய தமிழக முதல்வருக்கும் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கும் வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கும் என்னுடைய நன்றியை சட்டமன்றத்தில்
அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு நான் நன்றி சொன்னேன். நன்றி சொன்ன உடனே அதுக்கு பின்பாக அந்த அணியில் இருக்கின்றவர்கள் சில சங்கடப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் கோவையில் நடக்கின்ற கூட்டத்துக்கு ஆலோசனை கூப்பிடவில்லை, அதற்கு பின்பாக பூஜைக்கும் கூப்பிடவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் அங்கே இருப்பது சரியாக இருக்கின்ற அடிப்படையில் நான் என்னுடைய கருத்தை தொடர்ந்து போன முறை ஆதரவு இருக்கின்ற நேரத்தில் மக்களை சந்திக்க வேண்டும், மக்களினுடைய அடிப்படையில் தான் நம்ம ஆதரவு இருக்கின்ற அடிப்படையில் சொன்னதைப் போலவே என்னுடைய கவுண்டமலை தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்தித்து கழகத்துடைய தொண்டர்களை சந்தித்து இந்த 3 நாட்களாக தொடர்ந்து அங்கே அவரோடு என்ன பண்ணலாம் என்று கேட்கின்ற பொழுது, நீங்கள் தயவு செய்து நீங்கள் ஆளுங்கட்சியில் இருந்தால் தான் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடியும், அது உங்களுக்கு செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் தமிழகம் இருக்கின்ற தமிழர்களோடு இணைந்து அந்த நீங்கள் பணியாற்ற வேண்டிய அடிப்படையில் இன்றைக்கு நான் வந்து நம்முடைய தமிழகம் சந்தித்திருக்கின்றேன், அந்த ஆதரவை கொடுத்திருக்கின்றேன். அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு தமிழகத்திலே எவ்வளவு திட்டங்களை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நீரா திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார். எங்களுடைய கோவை மாவட்ட மக்களுக்காக மேம்பாலம் கட்டுவதற்காக கிட்டத்தட்ட 900 கோடி அச்சிமல் பகுதியிலிருந்து நீலம்பூர் செல்வ வரைக்கும் ஒரு மேம்பாலத்தை அமைப்பதற்காக அறிவித்திருக்கின்றார்கள். மெட்ரோ ரயில் திட்டம் கோவையில் அறிவித்திருக்கின்றார்கள். இப்படி அங்கே இன்றைக்கு நாம் தொகுதிக்கு முழுக்க செல்கின்ற பொழுது விவசாயிகள் அந்த தூர்வாறு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். நல்ல முறையிலே இந்த திட்டம் செயல்பட்டு இதுக்கு முன்பிருந்த காலத்திலாம் அங்கே மண் எடுக்க வேண்டும் என்றால், கிராவல் எடுக்க வேண்டும் என்றால் அங்கே எடுக்க முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலை மாற்றி அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை தமிழகம் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கின்றார்கள் திருமாவளவன் உள்ளிட்ட அவரெல்லாம் இன்றைக்கு சிறப்பாக எல்லாம் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்ற சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல சாதாரண சந்திக்கக்கூடிய சூழலை நம்முடைய முதல்வரை சந்திக்கலாம். அந்த அடிப்படையில் தொடர்ந்து புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சிக்கு நம்முடைய தமிழகம் அவரோடு இணைந்து நான் செயல்படுவேன். அது மட்டுமில்லாமல் கோவையில் இருக்கின்ற சில முக்கியமான திட்டம் ஏர்போர்ட் விரிவுபடுத்த திட்டம் பல நாட்களாக அது தொய்வுற்றிருக்கிறது. நம்முடைய தமிழகம் இன்றைக்கு கூட அந்த கோரிக்கை வைத்திருக்கின்றேன். வருகின்ற காலத்தில் அந்த மக்களுடைய நலனை கருதி அங்கு எப்படி அதை எடுத்து செயல்படுத்த வேண்டிய அடிப்படையில் அதை கோரிக்கை வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு திட்டங்கள் பட்டா பெறுகின்றது. நம்முடைய கணுவாய்ப்பதில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பட்டா பெற்று தருவதற்காக ஒரு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். வடக்கு வட்டம் பெருநாயக்கமலத்தில் ஒரு வட்டம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். இப்படி பல்வேறு கோரிக்கை வைக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக அனைத்துமே நான் செய்து வருகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு ஆட்சி நான் இந்த சிறப்பாக நடைபெறுகின்ற ஆட்சிக்கு அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறார் என்பதை நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மட்டும்தான் முடிவு பண்ணி வந்திருக்கேன். நான் அன்னைக்கு என்னோட முடிவு நான் அப்படித்தான் போனேன். இப்போ நான் வந்திருக்கேன். தொடர்ந்து அது அங்கே இணைவார்களான்னு சொல்ற அளவுக்கு நான் சொல்ல முடியாது. அவங்க இஷ்டம், அவங்க சேர்றதா அவங்க இஷ்டம் தான். நாங்கள் இழுக்கக்கூடாது, இழுத்தா அது சரியா வராது. என்னை இவங்க யாரும் கூப்பிடல, இவங்க அண்ணனோ வேறு யாரும் கூப்பிடல. என்ன நான் கூப்பிட்டா அப்படியே நான் இந்த ஆட்சிக்கு நான் இருந்தால் தான் இந்த ஆட்சி செயல்பட சூழல் இல்லை. 125 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நிறைய பேர் ஏதாவது சொல்லிட்டு இருந்தாலும் கூட அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நான் யாரை குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தயார் இல்லை. என்னை பொறுத்தளவு நான் தொகுதி மக்களுக்கு என்னுடைய தொகுதி முக்கியம். நான் அரசியல் இருந்தாலும் கூட அந்த தொகுதிக்கு நம்ம 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றாங்க. நான் அதாவது மக்களோடு மக்கள் பணியாற்றக்கூடியவன். வருகின்ற காலத்தில் தொகுதி மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும். அந்த மக்கள் திருப்தியாக இருக்கின்ற அடிப்படையை எந்த இழப்பை இழந்தாலும் கூட என்னுடைய தொகுதி மக்களை நான் இழக்க மாட்டேன் என்று இந்த இடத்தில் சொல்ல கடமை. போன முறை ஆமா கேட்டேங்க, போன முறை கேட்டேன். அவங்க எல்லாருமே அந்த அந்த அடிப்படையில் சொன்னாங்க. அப்பதான் போய் நான் ஜாயின் பண்ணேன். இல்ல இல்ல அந்த அந்த சூழ்நிலைக்கு அப்படி இருந்தது. அதனால தான் போய் அப்படி ஆதரவு கொடுத்தேன். அப்பவும் மக்களை சந்தித்தான் பேசினேன். இன்னைக்கு நேற்றையும் கூட 2 நாளா மக்களை சந்திச்சாங்க. நான் இன்னைக்கு கூட இன்னைக்கு சாயங்காலம் கூட மக்களை சந்திக்கிறேன். நேற்று பேசிய செம்மலை அதாவது அவர் பேர பேசப்பட்டது அவர் சென்றிருக்காரு. அவர் வாங்கியது வாங்கிக்கிட்டு அங்க திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சந்தோஷம். அவர் சொன்ன வார்த்தை அது இல்ல ஒரே நிமிஷம். அவர் கோவத்தூருக்கு எதுக்கு போனாருங்க? நான் அதை கமெண்ட் அடிக்க தயார் இல்லை. அவர் சொல்றதை நம்ம
நான் வந்து அவங்களை திருப்பி பேசி கான்ட்ரவைஸ் ஆக வேண்டாங்க. ஒரே இடத்துல இருந்துட்டோம். போய் அவரை சொல்லி நான் போய் அவங்க கூட அதையெல்லாம் சொல்கிறேன். நான் குற்றச்சாட்டு வைக்க தயார் இல்லைங்க. நம்ம அது அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. அதை பற்றி கவலை இல்லை. நான் என்னை பொறுத்தளவு என்னை நீங்கள் கேட்டு பாருங்கள். கோயம்புத்தூர் என்ன 3 முறை 4 முறை ஊராட்சி மன்ற தலைவர் இருந்திருக்கேன். நல்ல பெயரை பெற்றிருக்கேன். யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தான் நான் ஊராட்சி மன்ற தலைவர் இருந்த காரணத்தினால்தான் புரட்சித்துறை அம்மாவோட 2வது முறையை இந்த வாய்ப்பு தந்தாங்க. தொடர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு. நீங்கள் எங்கே போனாலும் அந்த தொகுதி மக்களை நான் கண்டிப்பாக அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும். நான் ஆட்சி எதிர்த்து ஃபைட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் போய் தொகுதிக்குள்ள வேலை செய்யணும் சிரமமாக இருக்குது. அந்த சிரமங்களால தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். தவறான குற்றச்சாட்டுங்க. அன்னைக்கு அதைத்தான் சொல்கிறேன், இன்னைக்கு அதைத்தான் சொல்கிறேன். அதெல்லாம் தேவையில்லாம அதுக்கு மிரட்டேன். அதுக்கெல்லாம் யாரும் மிரட்டினாலும் பயந்துக்க மாட்டேன். ஏன்னா நான் எந்த அடிவும் முடிவு எடுத்தாலும் சரியான முடிவாக தான் இருப்பேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மக்கள் என்ன நினைக்காங்க அதை செய்யணும். என்னோட கடமை அதுதான். நான் என்ன நினைக்கிறேன், நான் அரசியல் பண்ணிட்டு மேலே போய் நம்ம பொறுப்பு வந்து அதை பண்ண இதை பண்ண எண்ணத்தில் நான் இல்லை. பன்னீர்செல்வம் அணியிலிருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு கவுண்டம்பாளையம் தொகுதி எம்எல்ஏ ஆறுக்குட்டி அணி மாறினார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.